மார்னிங்கே போய் அப்பா 1 கேஜி மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்திருக்கனால ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷலாக வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் வேக வைக்கும்போது எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன் பச்சை மிளகா சுத்தமாக இல்லை. அப்படியே ஓடி போய் கார்டனில் வந்து பச்சை மிளகா பறிச்சிட்டு வந்து வெட்டி போட்டாச்சு. பிரியாணி மாதிரி எப்போதும் மாதிரி தாளித்து போட்டுட்டு எப்போதுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் குக்கிங் ஆயில் அண்ட் கீயும் ஆட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலான குவான்டிட்டியில் வந்து ஆயில் சேர்த்து வதக்கும் போது அது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக் தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கும். எப்போதும் மாதிரி பிரியாணி வந்து தாளித்து விட்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. ஒரு இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா புதினா கொத்தமல்லி வந்து ஆனியன் வதக்கும் போதே வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தயிர் வந்து போட்டுக்கோங்க. தயிர் போட்டாலும் சாப்பாடு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். தம்மு வச்சுட்டு அப்படியே அம்மா மட்டன் சுக்காவும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் தயிர் பச்சடியும் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரியாணிங்கிறதுனால மார்னிங்லேருந்தே எனக்கு சீக்கிரமாக பசிக்கிற மாதிரியே இருந்தது. எப்போதும் பிரியாணினா எக்ஸ்ட்ரா தான் சாப்பாடு உள்ள